பதிவாகணும். சாதாரண விஷயம் இல்ல. ஒரு சின்ன நடவடிக்கைங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ம். சரி. அதாவது துடிப்பு இருக்குது, தூக்கம் கொஞ்சம் வருது. நேத்து இட்லி அவுள் சாப்பிட்டுருக்கீங்க, போதும். இப்ப நம்ம 2 நாள் எலுமிச்சை நீர்ல போடலாமா? 2 நாள். ம். ம். இப்ப இந்த பச்சை தண்ணியே போடலாம். எம்டி தண்ணி சாப்பிட்டா தான் ஒரு மாதிரியா இருக்கு. சரி, எம்டி தண்ணியே போடுங்க. 48 மணி எம்டி தண்ணி. சரியா? ம். சரிங்க. அது இன்னும் வேகமா குறையும். வேகமா சர்ருன்னு கரையும். சரியா? ஊழச்சதை பூரா கரைச்சிடணும். அந்த சதை கரையிற மாதிரி இருக்கலாம், நின்று இருக்குதா? அதுவும் கரைஞ்சிட்டு தான் இருக்கு. இல்ல, அது கரையட்டும். புரியுதா? இப்ப வந்து ஊழச்சதை தான் கரையும். அது நல்ல சதையே கெட்ட சதை நமக்கு தெரியாது. புரியுதா? இந்த பட்டெக்ஸ்ல இருக்கிற நல்ல சதையும் கரையுது. அதெல்லாம் சதை கிடையாது. அதெல்லாம் தேவையற்றது. என்னது? தேவையற்றது. இப்ப எது நல்ல சதை, எப்படி கெட்ட சதை நமக்கு தெரியாது. புரியுதா? மருத்துவ இது வந்து ஊழச்சதை கரையுது. அன்னைக்கு வந்து உண்மையாலுமே அதுவும் சதை தான். இதை வந்து நம்ம கரைக்க வைக்கிறோம். என்னது? கரைக்க வைக்கிறோம். ஏன் 4 கிலோ எப்படி கரையிறோம், நாங்க கரைக்க வைக்கிறோம். அது வந்து தேவையற்ற, அதே மாதிரி உடம்பும் தேவையற்றது பண்ணுது. புரியுதா? அது நீ வந்து என்ன நினைச்சிருக்கிற, நீ என்ன பண்ணிச்ச, நல்ல சதையா கெட்ட சதையான்னு தெரியாது. இப்ப எங்களுக்கு தெரியும். இப்ப கரைக்க வைக்கிறது அத்தனையுமே உடம்பு தேவையில்லாதது. உடம்பு தேவை வச்சுக்க வேண்டியதானே. அது தின்னானே திங்காட்டின்னா உடம்பு வச்சுக்க வேண்டியதானே. அது ஏன் கரைக்கணும்? வெள்ளைக்காரன் நம்மளை எப்படி எல்லாம் ஆப்பிடிச்சிருக்கான் பாருங்க. ஏயா, உடம்பு தனக்கு, நான் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறேன். என்னது? வயிற்றுக்கு வயிற்று ஓய்வு கொடுக்குறப்போ அது தனக்கு தேவையானது மட்டும் வைத்துக்கோ. இப்ப எனக்கே உடம்பு கரைய மாட்டேங்குது. ஏன் உலகத்துல யாருக்கு கரைய? யோகிகளுக்கு உடம்பு கரைய, சாக வேண்டியது தானே. நீ கண்டபடி தின்னு இருப்ப, உடம்பு பெருத்து இருக்கும். நீ ஒரு சிஸ்டத்துக்கு போறப்ப உடம்பு கரையுதுன்னா அது தேவையற்றதுன்னு அர்த்தம். உடம்பு ஏத்துனா அது தேவை, ஏத்துனாலும் தேவையில்லை, இறக்குனாலும் தேவையில்லை. ஏறிட்டு போனாலும் அது தேவை. நாட்டம் பிடிச்ச பண உடம்பு. நேற்று எல்லாம் பொம்பளைகளை பார்த்து எத்தச்சோ இருக்கான்னு பாத்தீங்களா இல்லையா? பூதங்கள் ஆட்டம். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு எல்லா பொம்பளைகளையும் வீங்கி போன பொம்பளைங்க தான். அமெரிக்கால ஒருத்தனும் கூட ஆராய்ச்சி கிடையாது. எல்லாம் பிது பிதுன்னு முழு 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 வெள்ளை பண்ணி குட்டிகள் மாதிரி இருப்பாளுங்களே தவிர எவ்வளவுக்கு மானரசமே இருக்காது. என்னது? ஆமா. மரத்து போய் கிடக்கு. எல்லாமே மரத்து போய் கிடக்கு. நீங்க வெளிநாடுன்னு நினைச்சுக்காதீங்க. வெளிநாட்டுல ஒண்ணுமே இருக்காது. எல்லாம் பன்னிக்குட்டி வாழ்க்கை தான். என்ன வாழ்க்கை? எந்த டிசிப்ளின் இருக்காது. நாங்க யாருமே யோகிகளையோ ஞானிகளோ வழிகாட்டிலே கிடையாது. குடி கூத்து விபச்சாரம். குடி கூத்து விபச்சாரம் தவிர எதுவுமே தெரியும். இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் எப்படி எல்லாம் பெருகிட்டு போகுதோ, குடி கூத்து விபச்சாரம் அழிவு மோசம் இந்த மாதிரி உலகத்துல ஒரு கோமாளி வந்து பார்க்க வர்றப்ப 40 பேர் செத்து போனது சாதாரண விஷயம் இல்ல. எல்லாத்தையும் நாய் மாதிரி காக்க வைக்கிறது இந்த நாடுங்க. அறிவாளிகளை உற்பத்தி பண்ணவே இல்லை. அறிவாளிகளை இந்த நாடு உற்பத்தி பண்ணவே இல்லைங்கிற பேருதான். கல் தோன்ற மண் தோன்ற காலத்தை முன் தோன்றி மூத்த குடிங்கிற எல்லாமே வெள்ளக்கார. இது காரணமே வெள்ளக்கார பரதேசி நாய் தான். இங்க நாடு யோகம் கெட்டு போனதுக்கு வெள்ளைக்காரன் காரணம். பக்தி கெட்டு போனதுக்கு வெள்ளைக்காரன் காரணம். எல்லாம் அந்த திருட்டு நாய் பண்ற வேண்டியதான். அதை வந்து இந்த ஒண்ணுமில்ல இந்த பகுத்தறிவு முண்டங்கள் இருக்கிறாங்க பாருங்க. பகுத்தறிவு நீ உங்க ஒப்பனோடு சத்தா இயற்கை இருக்கிற எனக்கு. நானும் பகுத்தறிவாதி தான். நானும் பெரியாரிஸ்ட் தான். நானும் அண்ணாயிஸ்ட் தான். நானும் காந்தியிஸ்ட் தான். நானும் கம்யூனிஸ்ட் தான். எல்லாம் நான் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். எல்லாருமே அறவேக்காடு தான். எல்லாருமே அவனவனுக்கு தெரிஞ்சிருக்குது, அவ்வளவுதான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நாம கோட்டை விட்டுட்டேன். நாம ஆரோக்கியத்துல கோட்டை விட்டேன். மானக்கேடு. திருக்குறளை ஒழுங்கா படிக்க நானும் 20 வருஷமா தாய் தமிழ் என்ற ஒரு பள்ளி நடத்திட்டு இருந்தேன். தாய் தமிழ் குழந்தைகளுக்கு இலவசமாக. நாசமா போச்சு. இலவசம் நடத்தி புட்டக்கரையவா போச்சு. எடுத்து மூடிட்டேன். எத்தனை நாள் இலவசமா பிச்சை எடுத்து நடக்கிறது? பள்ளிக்கூடத்தை மூடியாச்சு. ஏன்னா யாருக்கும் அக்கறை கிடையாது. யாருக்கும் எல்லாம் இந்த எப்போ இதுதான் இயற்கையின் ரகசியம். இயற்கை வந்து என்னன்னா எந்த உண்மையும் தெரிய வைக்காமல் செய்கிறது. ஒரு பக்கம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க சொல்லுது. அப்ப ஆராய்ச்சி தான் நமக்கு முக்கியம். ஆராய்ச்சி தான் முக்கியம். என்னது? ஆராய்ச்சி தான் முக்கியம். என்ன பவரடி பாருங்க. 2 நாளா எரிஞ்சுட்டே இருக்கு. இப்போ 1 வாரம் ஆச்சு. இப்ப இரவு என்ன பண்ண, கழுவி விட்டு தண்ணி ஊத்தி இருக்கிறேன். 5 வோல்ட் வந்துட்டே இருக்குது. எடுத்து கீழே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எடுத்து கீழே வச்சிட்டோம்னா மின்சாரம் கீழே இறங்கிடுது. அந்த செலவானதுக்கு அப்புறம் குறைஞ்சிரும் இல்லையா? எடுத்து பார்த்தா 4 யூனிட் காட்டுது. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தா மறுபடியும் 6 யூனிட்டா மாறிக்குது. என்னது?
யார் இதெல்லாம் செய்யறது? இது ஒண்ணுமே இல்லை. இந்த ரகசியத்தை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுதுதான் நமக்கு தேவையான சக்தியை நாமளே உற்பத்தி பண்ண முடியும்னு. புரியுதா? புரியுதா? இதுதான் இதுதான் என் பொண்ணு படிக்க போறது. என் பொண்ணு வந்து நாளைக்கு போய் படிக்க போறதும், எதிர்காலத்துல அந்த எந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு போய் அவன் மண்டையில அடிக்கிறது நம்ம வேலை. அவளுக்கு புரியக்கூடாது நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க். இப்ப நாம ஏன் வந்து ஏன் மருந்தினால் நோய் குணமாக்க முடியாது எழுதுன்னு நான் கேட்கறேன். வெள்ளைக்காரன் வந்து இங்க மருந்தினால் நோய் குணமாக்க முடியாது, அதே தான் இந்தியாக்காரன் பண்ணிட்டு இருக்கான். மருந்தினால் நோய் குணமாக்க முடியாதுன்னு அவன் சொல்லியிருக்கான். அதே தானே இந்தியாவில் நடந்துட்டு இருக்குது. மருந்தினால் நோய் குணமாக முடியும். நீ ஏன் இங்க வர்றீங்க? நீ ஏன் இப்ப இங்க வர்றீங்க? அங்க போய் லேகி வாங்கி தின்னு 4 நாளைக்கு சூரன் வாங்கி தின்னு போட்டு, அப்ப உங்களுக்கு தெரியாத சூரணம்மா, உங்களுக்கு தெரியாத கஷாயமான்னு கேட்கிறேன். எப்ப கேட்டாலும் சரி, சுக்க விட தெய்வம் இல்லை, சுப்பிரமணியுடைய சுக்க விட மருந்தில்லை, சுப்பிரமணியுடைய தெய்வம் இல்லைங்கிறீங்க. திருவள்ளுவர் போக வேண்டியதானே, இடம் வாங்க இங்க வர்றீங்க? பாட்டி வைத்தியம் இல்லாத பாட்டி வைத்தியம் ஆட்ட வேண்டியதானே, பாட்டி வைத்தியம் வச்சு கதை விடுறது. பாட்டி வைத்தியம் ரசம் சாப்பிட்டா சரியா போயிடும், புளிக்குழம்பு வச்சு செய்யா போயிடும். என்னடா கதை விடுறீங்க எல்லாமே? நாங்களும் தான் பழம் எங்களுக்குன்னா நாங்களும் திங்க தெரியாதா? நானும் 65 வருஷம் தின்னுட்டு தான் இருக்கிறேன். நமக்கு தெரியாதுங்க, எல்லாம் பொய், எல்லாம் தின்னுகட்ட முண்டங்க, ஊதாரி முண்டங்க. என்னது தின்னுகட்ட ஊதாரி முண்டம்? இதை விட எதுவும் சொல்ல முடியாது. அது யாரா இருந்தா நான் பிள்ளையா இருந்தது, நான் பொண்டாட்டியா இருந்தா எல்லாம் ஒண்ணுதான். பன்னிக்குட்டின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் தான் 3 வேளை திங்கிற அப்புறம் பன்னிக்குட்டி, அப்புறம் எங்க வீட்டுக்காரி மட்டும் தனியா விட்டு வைக்க முடியுமா? போடு வகையில் அவளுக்கு செருப்படி. புத்தி வரவணுங்க. என்னது புழுத்து சாக வேண்டியதுதான். அது ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தப்பிச்சா சரி, அவ்வளவு. சரி, நான் தப்பித்தால் சரி, அவ்வளவுதான். அந்த அந்த 202ஆம் பக்கம் இந்த வள்ளலாறு எடுங்க, திருப்பி திருப்பி படிப்போம். இந்த வள்ளலாறுங்கிறது வள்ளலாரை சொல்லல, அவர் பசித்திரு தனித்திரு, பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொல்றாரு இல்லையா? இப்படி யோகிகள் எப்படி செய்திருப்பார்கள்? நம்ம நோக்கம் வந்து வள்ளலாரை பத்தி பேசுறது கிடையாது. வள்ளலாறு எழுதி வச்சுட்டு போனாரு. நாங்க ஆராய்ச்சி பண்ணி வெங்கடேசன் இப்படி எல்லாம் இருந்திருக்கலாம், இப்படி எல்லாம் இருந்திருக்கலாம், யூகத்துல எழுதலாம். பேணுது வள்ளலாருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? வேதாத்திரிக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. வேதாத்திரி வந்து ஒரு இடத்துல சொல்லி இருக்காரு, மனிதனுக்கு காற்றிலிருந்து நீ ஆற்றல் வருகிறது. அப்ப நீ சொன்னாதான் தெரியுதா? சரி, நீயும் சொல்லு. இங்க வந்து யாரும் நமக்கு தேவை வழிகாட்டிகள் தேவை. அந்த சொற்கள் நமக்கு சொற்கள் வந்து நமக்கு ஊக்கமளிக்கிறதாக இருக்கிறது. எப்படின்னா இது இனிது ஔவையார் வந்து இனிது இனிது ஏகாந்தம் இனிது, இனிது இனிது தனிமை இனிதுன்னு ஔவையார் தான் சொன்னது. என்னது ஔவையார்? எத்தனையோ ஔவையார், 7-8 ஔவையார் இருந்திருக்கா. அதுல ஒரு ஔவையார் தான் இனிது இனிது ஏகாந்தம் இனிது. மானிடலாய் பிறத்தல் அறியுது, கூன் குருடு பேடு பிணி நீக்கி பிறத்தல் அறியுங்கிற. ஆம்பளையும் இல்லாத பொம்பளையும் இல்லாம அழியா பிறக்கிறது மானக்கெடுன்னு அப்பவே எழுதியிருக்காரு அந்த அம்மா. நம்ம இவ்வளவு கூண் இல்லாம குருடு இல்லாம பிறந்துட்டு கடைசியில என்ன எப்படி செத்து போறீங்க? புடுத்து சாவுறீங்க. இதெல்லாம் படிக்கிறது இல்ல. இது ஏன் படிக்கிறது இல்லைன்னா வெள்ளைக்காரங்க நாய் பண்ண வேலை. அதைத்தான் தமிழ்நாடு சர்க்கார் பண்ணிட்டு இருக்குது. மானங்கட்ட சர்க்கார், மானம் இல்லாத சர்க்கார்னா தமிழ்நாடு சர்க்கார் தான். எவனா செத்து போனா அப்ப பணத்தை கட்டிப்பிடிச்சு அழுவீங்க, அங்க ஓட்டு பொறுக்கிற உனக்கு வேலை. நானும் ஒரு காலத்துல திமுக இருந்தவன் தான். எல்லாரும் கோமாளிக்கு தாங்க, நம்மள கோமாளி ஆக்கி வச்சிருக்கிற வெள்ளைக்காரன். நானும் பாஸ் மார்க் வாங்கினவன் தான். பள்ளிக்கூடம் போறது பிடிக்காது. ஏன்டா பாஸ் மார்க் வகை? இதெல்லாம் பள்ளிக்கூடமா நான் கேள்வி கேட்டிருக்கேன். ஒரு வாத்தியார கண்டாலும் பிடிக்காது. எவனும் சொல்லித்தரவும் தெரியாது. ஊழப்பைகளுக ஒன்னும் சொல்லி தெரியாது, கண்டுபிடிக்க சொல்ல தெரியாது. இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கேங்களா ஒரு இளம் எத்தனை 60 கண்டுபிடிச்சிருக்கேன் நான். மூளைக்கு வேலை கூட நல்ல வேலை அறிவியல் இருக்குங்காட்டி, கணிப்பொறி இருந்த காட்டி, கம்ப்யூட்டர் நீயே உங்க பொண்ணோட கண்டுபிடிச்சது கம்ப்யூட்டரு. கேட்ட கால்குலஸ் கண்டுபிடிச்சேன், புள்ளங்க கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவானுங்க. அனுமார் கண்டுபிடிச்சு கொடுத்தான்னு சொல்லுவான் மானம் கட்டவனுக்கு. என்னது? சரி, அனுமார் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு, அனுமாரு கப்பலை தாண்டினாரு, அனுமாரு வாய்க்காலை தாண்டினாரு. நோயை தாண்டுங்களே, இந்தியாவில் இருக்கிற எல்லா நோயும் குணமாக்குங்களா பார்க்கலாம். அதுக்கு எதுவும் மந்திரம் சொல்லிக்க மாட்டாரு. அவரே இவன் போர் புரியும் பொழுது இவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். யாரு மயக்கம் போட்டு விழுந்துடுறான்? லட்சுமணன் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவனுக்கு மூலிகை பறிச்சுட்டு வந்து கொடுத்தது இந்த அனுமாரு அப்படின்னு கதையில சொல்லுது, அப்படின்னு கதையில சொல்லப்படுகிறது. அப்ப இவனுக்கு மூலிகை கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு? லட்சுமணனுக்கு.
அவ இந்திரஜித்தை விட்ட யாரை விட்ட அம்பினால விஷம் பாய்ந்து விஷ நீரோ என்னமோ பாயுது, மயக்கம் போட்டு விழுந்துடுறான். உடனே அனுமார் போய் அது அது சஞ்சீவி பருவத், அது பேரு சஞ்சீவி மூலிகையாம், சாகா மூலிகையாம். சஞ்சீவின்னு சாகவே மாட்டானாம். அடிச்சான், அதுல ஒரு புரடை அடிச்சானுங்க. அது என்ற சஞ்சீவி மூலிகை. ஏன்டா எங்க ஊர் முருங்கைக்கீரைனாவே சாக மாட்டேனாங்க. முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை தண்ணி குடிக்கிறது சாவே வராது. புரியுதா? எதுக்கு சாவு வருது? தின்னு பார்த்தா தானே தெரியும். நம்ம தான் காலையில டிஃபன் திக்கிறதா அழைச்சிக்கல. பத்தாவது டொனாட்டு டொம்பு என்னென்னமோ விற்கிது ரோட்ல. எல்லாம் பொட்டியில வச்சுக்கிறானுங்க. பொத்தா நமத்தை விட வந்துட வேண்டியது. அப்ப சம்பாதிக்கிறீங்க, அப்ப தின்னு போட்டு பேடுறதே இல்லை யாருமே. எவன் டொனால்டு திங்கிறானோ, இந்த டொனால்டு டொம்மி மண்ணு புடங்கா இது எவன் திங்கிறானோ அவனால பீயே பேடுறது இல்லை. என்னது? வெள்ளக்காரனுக்கு பிறந்தவனுங்க. யாருக்கு பிறந்தவனுங்க? சமையல் கூட பண்ண தெரியாத அளவுக்கு மானங்கெட்டு பொழப்பா இருந்ததுன்னா சமையலே தப்பு, அது வேற. அத கூட அப்புறம் என்னதான் சாதிக்க போறீங்க நீங்க? அப்புறம் வெளிக்கு மட்டும் எப்படா போகு? அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு மட்டும் போகாம இருப்பேன் நீ. இப்படித்தான் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். யாரை போய் காட்டுறது? இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற மானங்கட்ட போல பேச பின்ன அமெரிக்கால இருக்கிற மானங்கட்ட பேசுறது. இந்தியாவில் இருக்கிற எங்க நம்ம சுத்தி நடக்கிறத பத்தி பேசாம யாரை சுத்தி பேசுவது? அப்ப குடபாட முறை போச்சு, குருகுல கல்வி முறை போச்சு, பண்டமாற்று முறை போச்சு, 3 நாசமா போச்சு. இப்ப நான் இனியும் சம்பாதிக்கணும்னா பண்டமாற்று மொழி சம்பாதிக்கணும். இப்ப நான் பண்டமாற்று கையில வச்சிருக்கிறேன். நீங்க கையில உங்க கையில எதுவுமே கிடையாது, உங்களுக்கு எந்த கலையும் இல்லை. அப்ப எங்கிட்ட என்ன கொடுப்பீங்க? உங்க காசை கொடுறன்னு தான் கேட்க முடியும். இந்த காகித பணம் எல்லாரும் தான் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. நம்மளை விட காகித பணம் 85 ரூபா, 90 ரூபா. இங்கிலாந்து வந்து 116 ரூபா. நான் $30,000 கட்டி இருக்கிறேன். $30,000 32 லட்சம் ரூபா வருது. அவனுக்கு $30,000 ஒண்ணுமே இல்லை, ஒண்ணு கடிக்கிற காசு 3 மாசம் சம்பளம். நம்ம என்றது 30 வருஷ பணமே போச்சு எனக்கு. புரியுதா? அப்ப இங்க அறிவு நம்மகிட்ட இருக்கிறது, ஆனால் அங்க ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. நம்மகிட்ட இங்க ஆரோக்கியம் இருக்கிறது, அவங்ககிட்ட ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. இது ஒண்ணுமே பண்ண முடியும். அங்க ஆரோக்கியமே கிடையாதுங்கிறாங்க, நம்மகிட்ட ஆரோக்கியம் இருக்குது. எப்ப புரிகிறது? விடிகிறப்பதான் வெடி. இப்பதான் வெடியுது. எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த ஊடகத்தின் வழியாகத்தான் எதாவது செய்ய முடியும். வேற ஒண்ணுமே செய்ய நல்ல இந்த ஊடகத்தை கண்டுபிடிச்சவன் விஞ்ஞானிகள் தான் கண்டுபிடிச்சானுங்க. அது ஆண்ட்ராய்டு போன் கண்டுபிடிச்சா பாருங்க, அடேங்கப்பா, எல்லாத்தையும் பிரபஞ்சத்தையே கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தாச்சு இந்த ஆண்ட்ராய்டு போனும். அது இந்த கூகுள்காரன் கண்டுபிடிச்சா பாருங்க, இந்த கூகுள் சந்திப்பு இதெல்லாம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் 1000 வருஷம் ஆகும், நாசமா தான் போகும். இயற்கையை பாருங்க, எதை எப்படி வைக்கணும், எதை எங்க வைக்கணும் வச்சிருக்குது. சரி, நான் என்ன சொல்லுகின்றபடி அந்த அந்த 202ஆம் பக்கம் எடுத்துங்க. வடல என்ன அந்த யோக முறை. 200ஆவது பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் ஐயா. அதான் 201 எடுத்துங்க, பரவாயில்ல. அதேதான் 200ஆவதுல செல்வத்தில் செல்லும் செவிச்செல்வம்னு வருது இல்லைங்களா ஐயா? மேல போயிட்டுங்க. செல்வத்தில் செல்லும் செவிச்செல்லும் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. தசரதனுக்கும் ராமனுக்கும் வசிஷ்டர் குருகுருவாக இருந்தார். வசிஷ்டர் அதான் வசிஷ்டர் இதெல்லாம் ஒரு கதைங்க ஐயா, இதெல்லாம் ஒரு கதை. ஆமா, அவ்வளவுதான். இவன் எவன் இருந்தா எவன் சேர்த்தா நமக்கு என்ன? அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வசிஷ்டர் இந்த அவன் பேர் என்ன, விஸ்வாமித்திரர் என்ன பண்றான்னா, அவன் இழைத்திருப்பான். எப்பவுமே யோகிகள் இழைத்திருப்பார்கள். ஒரு இடத்துல இந்த தாடகைன்னு ஒருத்தி இருக்கிற காட்டுக்குள்ள, தாடகைன்னு எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு சாப்பிடுறவ. அப்புறம் இந்த தாடகை கொலை செய்யணும்னு ராமன்ட்ட சொல்றான். அப்ப ராமன் கேக்குறான், அது என்னங்க அது என்ன ஆண்கள் எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்றான்னு சொல்றீங்களே, உங்களை ஏன் பிடிச்சி சாப்பிடலன்னு ராமன் கேட்கறான். விஸ்வாமித்திரர் பார்த்து, குருவே எல்லாம் ரைட்டு தான் குருவே, ஏன் உங்களை பிடிச்சி சாப்பிடல, ஏன் மற்றவங்களெல்லாம் பிடிச்சி சாப்பிடுறேன்னு போகும் பொழுது அந்த விஸ்வாமித்திரர் சொல்றான், நாங்கெல்லாம் யோகிகள் உடல் இழைத்திருப்போம். என்னது? நாங்கெல்லாம் யோகிகள் உடல் இழைத்திருப்போம், எங்கள் சதை அவர்களுக்கு பிடிக்காது, ஆகையினால் எங்களை விட்டு விடுவார்கள், கொடுத்தவர்களை மட்டும் அவர்கள் வேட்டையாடுவார்கள். இதுக்கு என்ன பொருள் சொல்லுங்களா பார்க்கலாம். தவத்தினால உடல் இழைச்சிருக்கிறவங்க மரணம் நெருங்காதுங்க. அதுதான் அர்த்தம். அதுக்கு இது எந்த முண்டங்களுக்கும் புரியாது, உங்களுக்கு புரியுது. இதுக்கு முன்னாடி சொல்லிதான் உங்களுக்கு புரியுமா? ஒன்னதான்
ஆமாங்க. முன்னக்கத்தி முன்னையாதான் உட்காந்துரு பின்னக்காது. கேட்டா தமிழர்கள் கொங்கர்கள் அப்புறம் என்ன கோயம்புத்தூர்காரர்கள் பிடிச்சி பேசிக்க வேண்டியதுதான். நாங்க இந்த பரம்பரை ஆண்ட பரம்பரை புண்ணாக்கு பரம்பரை புடலங்கா பரம்பரை பேசிட்டு அப்படியே குசு விட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். என்னது ம். ஆரோக்கியம் மட்டும் ஒண்ணும் தெரியாது. ஆரோக்கியம் மட்டும் நேர குப்சாமி கவுண்டர் ஆஸ்பத்திரிக்கு போயிடல, அப்புறம் ராமசாமி கவுண்டர் ஆஸ்பத்திரிக்கு போயிடல, இப்படி வச்சுட்டு பேரை வச்சுட்டு போக வேண்டியது. போய் அவங்க ஊசி போட்டு குத்து உங்களுக்கு கொண்டு போட வேண்டியது. கேட்டால் மாப்பிள்ளை டாக்டருங்க, மச்சான் டாக்டருங்க. என்னடா டாக்டரு? அவன் நோயை அவன் தீர்க்க முடியாது, மானம் கட்டவனுக்கு. என்ன பண்ணி தொலைகிறது? என் புள்ள நாளைக்கு எம்பிபிஎஸ் படிச்சுன்னு வச்சுக்கங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர்த்து கொள்ளுதுன்னு தெரியாது. என் பேர நாளைக்கு டாக்டர் படிச்சேன்னு வச்சுக்க, முடிஞ்சு போச்சு, நாசமா போச்சு. அத்தனை பேருக்கு ஒன்னே போடும். கில்லர் லைசன்ஸ் கில்லர். இப்படித்தான் இதுதான் மருந்து. இப்பவே தெரியுமில்ல உங்களுக்கு என்ன நமக்கு தெரியுமில்ல, யார் படிச்சாலும் மருந்து நோய் கொண்டு பார்க்குது. அப்ப என்ன பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு அப்ப அதுதான் இந்த பரிணாம அறிவியல் தெரிய. இந்தியாவிலே பரிணாம அறிவியல் தெரியாது யாருக்குமே. தமிழ்நாட்டில் இந்த நான் கத்துன்னு கத்திட்டு இருக்கிறோம் இல்லையா? காரணம் விழிப்புணர்வு. யாருக்காதான் விழிப்புணர்வு. சரி, நான் வருவோம். ஆக அந்த செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தடை என்று நம்புவன் ஆசிரியன். அவனுக்கு பணம் இரண்டாவது பட்சம், மரியாதை தான் அவனுக்கு தேவை. பணம் இரண்டாவது பட்சம், மரியாதை தான் அவனுக்கு தேவை. மரியாதை தான் அவன் எதிர்பார்ப்பு. தசரனுக்கு ராவனுக்கும் வசிஷ்டர் குருகுருவாக இருந்தார். அவருடைய சம்பளம் என்ன என்று யாருக்குமே தெரியாது. ஒரு மாதம் 4 வைத்தியர்கள் முன்னிலையில், இதைத்தான் நான் முயற்சி பண்ண நினைக்கிறேன். ஒரு மாதம் 4 வைத்தியர்கள் முன்னிலையில் மேற்பார்வையில் நீருணவில் ஆரோக்கியமாக வாழக்கூடியவன் ஆசிரியன். இந்த சோதனை வருடந்தோறும் நடக்க வேண்டும். அப்போதுதான் மாணவன் நம்மை நம்புவான். பார்ப்போம், அது முயற்சி பண்ணலாம். ஆசிரியன் 100 வயதுக்கு மேலும் ஆரோக்கியமாக வாழ கூடியவனாக இருக்க வேண்டும். அவனுடைய முடிவு யோக சமாதியில் அவன் விரும்பபடி நடக்க வேண்டும். இதைத்தான் யாரு விரும்புறாங்க? அந்த இவர் நேத்து ஐன்ஸ்டீன் ஐ வாண்ட் டு கோ வென் ஐ வாண்ட். நான் போக விரும்புகிறேன், நான் விரும்பும் பொழுது போக விரும்புகிறேன். உன்னை விரும்பும் பொழுது எங்கடா போன விரும்பினேன். அவனை நோய் சித்திரவதை ஒண்ணு கொண்டுச்சு. உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளிங்கிற நீ தான் புழுத்து செத்த. வள்ளுவர் பார்வையில் நீ ஒரு முட்டாள். வள்ளுவர் பார்வையில் நீ ஒரு முட்டாள். வள்ளுவர் சொல்றாரு, இந்த பிரச்சனைக்கும் அறிவை வைத்துக் கொண்டு தீர்வானுங்கிறாரு. அறிவை வைத்துக் கொண்டு எந்த பிரச்சனைக்கும் தீர்வானுங்கிறாரு. அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிறாரு. அறிவு அற்றம்னா துன்பம். அற்று போய்விட்டது, தீர்ந்து போய்விட்டது. அற்ற குளத்தில் அருநீர் பறவைம்பாங்க. அற்ற குளத்தில் அருநீர் பறவை. அற்ற குளத்தில் பறவை எங்கடா இருக்கும்? இருக்காது. அதே போல அறிவை வைத்து அறிவை வைத்து உன்னுடைய பிரச்சனையை தீர்த்துக்கொள் அப்படிங்கிறாரு. எங்க அறிவை வச்சு தீர்த்துக்கிட்டீங்களா? நீங்க அறிவை வச்சு தீர்த்து நீங்க எங்கிட்ட வர்றீங்க? நான் என் காலங்காத்த 4 மணிக்கு மண்டையில கொட்டிட்டு இருக்கிறேன். அது தூங்குறனால குசு விட்டுட்டு தூங்குற நேரத்துல உங்களை ஏன் நான் எழுப்பணும்? பாரு, டர்ரு புர்ரு பாரு, சத்தம் கேட்டு இருக்குது. எல்லாம் போனங்களாட்ட தூங்கிட்டு இருக்குதுங்க. நான் 3:45 எழுந்திரிச்சு படிச்சுட்டு இருக்கிறேன். ராத்திரி 11:15 படுத்துக்கிட்டு காலையில் 3:45 படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எந்த பாடம் நடத்தலான்னு. என் தலைவலி இப்படி இருக்குது. ஊர் தலைவில் நல்லா தின்னு போட்டு டர்ரு டர்ரு சத்தமா, கொஞ்சம் சத்தம், எல்லாம் ஹெலிகாப்டர் ஓடிட்டு இருக்குது எல்லாருமே. அப்புறம் எந்த மூக்குல சத்தம் வர்றதே தெரியக்கூடாது. என்னது? சுவாசம் வர்றதே தெரியக்கூடாது. அப்படியே புளுத்து போனவன்னு அர்த்தம். எப்ப குறைந்த விடுறையோ அவனை உள்ள எல்லாம் ஏறிடுதுன்னு அர்த்தம். உள்ள சுவாசமே தெரியக்கூடாது. எப்படி எல்லாம் யோகிகள் சொல்லியிருக்காங்க தெரியுமா? சுவாசமே தெரியக்கூடாது. தூங்குனா சத்தமே வரக்கூடாது. தூங்குனா சத்தம் வந்து நான் பொண்டாட்டி விவாகரத்து வாங்கிக்கிறேன் அமெரிக்காவோட. பொண்டாட்டி குரட்டி விட்டுற, புருஷன் பொண்டாட்டி குரட்டி விட்டு, பொண்டாட்டி புருஷன் குரட்டி விவாகரத்து வாங்குது. மானம் கட்டது. அவர் எதுக்கடா ஒண்ணு சேர்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதுதான் வள்ளுவர் சொல்றாரு. பெருமவற்றில் யாமறிவதில்லை பெருமவற்றில் யாமறிவதில்லை. அப்ப அறிவுள்ள குழந்தைய பெத்தங்க பாரு. அமல் லட்சுமன் இப்படியே இருக்கட்டுமே. அங்க அவன் அறிவுள்ள குழந்தை பெத்தர்றான். உடனே வசிஷ்டர் கூட்டிட்டு வர்றான், விஸ்வாமித்திரர் விடுறான். இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எவனா இருந்தாலும் கல்விக்கு படிக்கணும்னு அர்த்தம். கல்விக்கு கீழ்ப்படியணும். அந்த சொல்லி கொடுக்கறவ இழைச்சிருக்கணும். பாருங்க, கரெக்டா வருது பாருங்க. சொல்லி கொடுக்கறவ இழைச்சிருக்கணும், உணவு கட்டுப்பாடு இருந்திருக்கணும். அவன் வசிஷ்டர் வர்றான். இந்த வசிஷ்டர் அவனுடைய தசரனுடைய ஆசிரியன் கூட்டிட்டு வர்றான். அவன் பாரு, எப்பா இந்த மாதிரி 2 பசங்களை அனுப்புறேன், அதெல்லாம் கவலைப்படாத, இதே மாதிரி
திரும்பி வருவான்ங்கிற. அது பல கலைகள் கற்றுத்தான் திரும்பி போறாங்க. இந்த பல கலைகள் கற்றுக் கொடுத்தவன் யாருன்னா விஸ்வாமித்திரன். விஸ்வாமித்திரன் ஒரு பொருளை ஆக்க முடியுங்கிறான். ஒரு பொருளை ஆக்கவும் முடியும், அழிக்க முடியும், காக்கவும் முடியுங்கிற. இங்க ஒரு பொருளை ஆக்கி காட்டுங்கிறான். உடனே ஒரு பொருள் ஆக்கி காட்டுறான். அதுதான் ஒரு கடவுளை படைத்தான்ங்கிறான். வேற ஒண்ணும் இல்ல, ஒரு புரோட்டானோட ஒரு புரோட்டான் சேர்த்துறான். அது வந்து சயின்ஸ். உருவாக்கி காட்டுறான். அப்போ ஒண்ணு சரிதான் அப்படிங்கிறான். அப்ப அவன் போய் உருவாக்குறான். அப்போதான் அந்த அந்த சுரவாடை வருது. தாடகை தாடகை அது தாடகை போட்டு எறியணும். அது ஒரு கதை வருது. அப்ப கொடுத்தவர்களை கொடுத்தவர்களுக்கு தான் யமன் வருவான்னு இருந்தான். என்ன யமன் எப்படி வருவான்? எல்லா வகையிலும் வருவான். அதை முதல்ல உங்களுக்கு பிடிச்சி ஆட்டுறது. அத நோயை கொடுத்து கொண்டாத்தானே சொன்னபடி கேட்பீங்க நீங்க. நோய் மட்டும் கொடுக்கலன்னா ஆட்ட மாட்டேற மாட்டீங்க நீங்க. அது பசிய அது பசியை கொடுத்து ஏமாத்துது பாருங்க. அந்த பசிக்கு மானம் வெக்க சூடு சொல்ல நீங்க உடனே இட்லிக்கு போயிடுறது, தோசைக்கு போயிடுறது, சூப்புக்கு போயிடுறது, ஏதோ ஒன்று போயிடுறது. இல்லைன்னா எனக்கு ஒரு டவுட். இந்த தாடகை அப்படின்றது நம்மளுக்குள்ள இருக்கிற பசியினுடைய ஜீரண நீர் கூட தாடகை மாதிரி நம்மளை கொலை செய்வது எதுவோ அத்தனை யமன் தான். தாடகை வச்சுக்கலாம், யமனும் வச்சுக்கலாம், மயக்க எப்படி கரெக்ட் தான். நம்மளை கொலை செய்கின்ற எதுவோ அதுக்கு பேர் உள்பகைன்னு பேர். உள்ளே இருக்கிற பகை என்னது? உள்ளே இருக்கிற எனிமி. இல்ல உள்ள இப்ப எனிமி வெளியிருந்தா கண்டுபிடிச்சிடலாம். எதிரி வெளியிருந்தா கண்டுபிடிச்சிடலாம், கண்ணுக்கு தெரியுமே. இது உள்ள இருந்துதான் உடனிருந்தே கொள்ளும் பகை. என்னது? உடனிருந்து அர்த்தங்கள்ல கேட்கல. அப்படியே கூட நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்குங்க. எடுத்து விளங்கினால் சரி. உள்ள இருக்க மதுதான் கரெக்ட் தான். தாடகைவே நான் இப்படி சொல்றேன். வெளியே கொளுத்தால் ஆளு அவ பாக்குறா, கொளுத்தானவன பிடிச்சி வேட்டையாடுறப்ப கொளுத்தாடுதான் விலைக்கு போகுது. இளைச்சாட விலைக்கு போகாதுங்க. நல்ல கொழுன்னு மாடுனா டக்குன்னு. அதே மாதிரி நம்மளை கொளுத்தவன் தான் அந்த யமன் வருவான். கொளுத்தவனுக்கு தான் சாவு வரும், கொளுத்தவனுக்கு தான் நோவு வரும், கொளுத்தவனுக்கு தான் தாடகை வரும், கொளுத்தவனுக்கு தான் யமன் வருவான். சரியா போச்சா? வடதார் தான் சொல்றாரு, சோறு ஆசைப்பட்டு யமன் வருவான். கரெக்டா வருதே இல்லையா? போய் நாளைக்கு சொல்லுங்களா பாக்கலாம். நாளைக்கு போய் நேர வடலாறு மடத்துக்கு முன்னாடி நின்று சோறு ஆசைப்பாடுவனுக்கெல்லாம் சாவு வரும்னு சொல்லுங்களா பாக்கல. உரைச்சே விடுவாங்க உங்களை. நீங்க வளர புத்தகத்தை படிக்கலாம். வள்ளலார் சொல்லியிருக்காரு, இந்த புத்தகம் இந்த பேஜ் இந்த பக்கத்துல வளர இந்த வரி சொல்றான்னு சொல்லுங்க பாக்கல. முதல்ல உங்களுக்கு தான் உதவுங்க. அவர் சொன்னா சொல்லிட்டு போற. நாங்க தின்றப்ப நல்ல காப்பியும் போடுவானுங்க. நாளைக்கு பாத்தீங்கன்னா காப்பி, போண்டா, பஜ்ஜி எல்லாம் போட ஆரம்பிச்சிருவானுங்க. இப்ப சாம்பார் ரசம் மட்டும் போட்டிருக்கானுங்க. நாளைக்கு என்ன போடுவானுங்க? போண்டாவும் போட்டுருவானுங்க, பஜ்ஜியும் போட்டுருவானுங்க, டீ காப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இப்ப டீ காப்பி குடிக்கிறது எவன் இருக்கிறான்? வள்ளலார் அன்பர்கள் டீ காப்பி குடிக்காத எவனாச்சும் இருக்கானான்னு கேக்குறேன். பாலை குடிக்காத இருக்கானா? தயிரை திங்காம இருக்கானா? பாலை குடிச்சிங்கன்னா நீ போச்சு, நீ சைவத்திலிருந்து வெளியே போயிடணும். சைவத்திலிருந்து வெளியே அது சளி பிடிக்கிற பண்டம். அவர் சளியே கூடாதுங்கிறாரு. யாரு? வள்ளலார் வந்து சளியை எடுக்க சொல்றாரு. சளியே நீ சளியை குடிக்கிறாய், எடுக்கத்தான் சொல்றாங்க. கபத்தை எடு, கபத்தை அருங்கிறாங்க. நீ கபத்தை ஏத்துற. நீ ருசியா இருக்குது இல்ல காலங்காத்த இல்ல பொண்டாட்டி கையில. சரி, இதுல பொண்டாட்டி வேற குற்றவாளி. அவளுக்கு என்னப்பா தெரியும்? நீ வாங்கி கொடுக்குற, அவ கரத்து கொடுக்குறாவோ சாவிட்டுன்னு அவ கொடுக்குறா. நீ ஒண்ணு வேண்டாம், உணவு கட்டுப்பாடுக்கு வந்து பாருங்க, பொண்டாட்டி விட்டுட்டு ஓடிடுவா. உணவு கட்டுப்பாடு மட்டும் அதுக்கு நானே உதாரணம். நான் உணவு கட்டுப்பாடு இருக்கிறேன், பொண்டாட்டி போடா வேணான்ட்டு போயிட்டே இருக்குது. என்னது? ஒண்ணும் சாப்பிட முடியாதுங்க. சரி, சாப்பிட உணவு கட்டுப்பாட்டுக்கு வரணும். உணவு கட்டுப்பாடு சிறந்தது தானே. உண்டி சுருங்கி பாருங்க, உண்டி சுருங்கின் உபாயம் பலவுலாங்கிறான். அப்புறம் உண்டி சுருக்கின் பெண்டிர் கலகுங்கிறான். பாருங்க, இந்த இடத்துல திருமூலர் வந்து உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல, உண்டி சுருங்கினால் நன்மைகள் அதிகங்கிறாரு. இன்னொரு தமிழ்ல உண்டி சுருங்கின் பெண்டீர் கலகுங்கிறான். ஊனை குறைத்தால் பெண்ணுக்கு அழகுங்கிறான். அதையும் பெண்கள் செய்யல. நான் என்ன கேட்கறேன், பெண்ணுக்கு மட்டும்தான் பொருந்தமா? ஆணுக்கு பொருந்தாதா? நான் அப்படி சிந்திக்கிறவன் தான். சமையல் கட்டில இருந்து பெண்கள் விடுதலை அடையும்னு விடுதலை இதுல வருது, ஏதோ ஒரு வருது. நான் கேட்டேன், அப்படின்னா பெரியார் சமையல் கட்டு விடுதலை அடைஞ்சிருக்கணும், ஏன் அடையல போல? அவருக்கும் ஒரு அடி போடணும், மண்டையில ஒரு கொட்டு போடணுமா இல்லையா? ஏன்டா பெண்கள் மட்டும் சமையல் கட்டுல இருந்து விடுதலை அடையலாம், அப்ப நீ ஏன் விடுதலை அடையல? நீ பிரியாணி கலைஞ்சிட்டு இருந்தியா? அப்புறம் அதனாலதான் உனக்கு மூத்திர செடி தூக்கிட்டு இருந்த. அறிவாளிகளுக்கு நோய் வரக்கூடாது, அறிவாளிகளுக்கு நோய் வரக்கூடாதுன்னா அப்ப உனக்கே நோய் வந்துச்சு. அதுதான் சமையல் கட்டு சமையல் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கலாமே.
ஆமா, ம். ஹோட்டல்ல அவரு சாப்பிடுறதா? சொ அவரு சொன்னது பெண்ணடிமைத்தனத்தை வச்சிருந்தாங்கல்லங்க, பொம்பளைன்னா ஆக்கி போடணும் அது இதுன்னு. அதுல இருந்து வெளிய வரணும்னு சொன்னாருங்க. முழுசா சாப்பாட்டு இருந்தா வெளிய வரணும்னு அவரு சொன்னாருங்க. ஆ அது கரெக்ட் தான். அம்மையார் சிந்திக்கிறது கரெக்ட் தான். நாம என்ன பண்ணிக்கிறோம், அதுலயும் ஆழமா பார்த்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குதா? முதல் சமையல் கட்டு அது என்னவா இருந்துட்டு போட்டு நான் விடுதலை அடைஞ்சிட்டேன், அதனால தான் இந்த நோய்க்கு வந்திருக்கிறேன். அப்ப பெண்கள் பெண்கள் வந்து சமையல் கட்டு அடிமைகளாக இருந்தால் ஆண்கள் தானே சமையல் கட்டு அடிமையாக வச்சிருக்கிறது நீங்க தானே. ஆமாங்க, ஆமாங்க, அப்ப நீ தானே அதுல இருந்து வெளியே வரணும். ஆமாங்க. உனக்கு வேணும்னா பசினா இட்லி இட்லி வாங்கி திங்கிறப்ப நீ சமைச்சு திங்க வேண்டியதானே மானம் கட்டவனு. ஆம்பளைகளை மானரோசம் வைக்கிறது வந்து அவன் சமைச்சு திங்கணும். இப்ப தற்கொலை பண்ணிக்கங்க எல்லாரும். என்னது பொம்பளைக்கு எப்படி சமைச்சு திங்கிற மாதிரி ஆம்பளைகளும் சமைச்சு தின்னுங்களே பெண்ண. வெக்கமான சூடு சொரிந்தா தானே ஆகு. பொண்டாட்டி இருந்து சமைச்சு போடுறாங்க, போன் பண்றது இதை பண்ணி வைணும் வெங்காயத்தை. ஏன் நீ தின்னுட்டு வர்றது? அவளுக்கு என்ன நீ வேலை கொடுக்குற? புள்ள பக்கம் வந்தாலே சமையல் பண்ண வந்தாளா? புள்ள பக்கம் வந்தா மூடிட்டு புள்ள பத்து அதை நிறுத்திக்கணும். அப்புறம் சமையல்காரியை மாத்தி விட்ட. எல்லா ஆண்களும் சிந்திக்க செருப்படி எல்லாத்துக்கும் உண்டு. புரியுதா? இல்ல சிந்திக்க வேணாம். பொம்பளைட்டு வேலை வாங்கக்கூடாது. என்னது உனக்கு மானரசம் இல்ல, உனக்கு கை இல்ல, காலையில உப்பு போட்டு தானே திங்கிற கேட்கறாங்க. உப்பு போட்டு திங்கிற வேண்டாம் திங்கிறது கேட்கறாங்க இல்லையா? அதனாலதான் உணவை சுருக்கிறது, எல்லா பொருள் வாங்கி வைக்கிறது எதுக்கு, அதை போட்டு தின்றாங்கிறது. அப்ப நீ எப்ப கத்துக்கிற வெங்காயம்? இப்ப நான் தனிமையில தான் இருக்கிறேன், எனக்கு என் பொண்டாட்டி பக்கத்தால கொண்டு இருக்கு பாக்குறீங்கல்ல. ஆமாங்க. அப்புறம் தெரி வேண்டாம், மானரோசம் வேண்டாம். பொண்டாட்டி போய் அதை ஆக்கி கொடு இது ஆக்குன்னு கேட்கற உனக்கு என்ன அறிவு இருக்குது? அப்புறம் இங்கதான் நீ வந்து உலகத்தை உனையை காப்பாத்துறதுக்கு பொண்டாட்டி உனக்கு சமைச்சு போடணுமா? உன்னுடைய பிரச்சனைக்கு நீ தான் தைலம் போட்டுக் கொள்ள வேண்டும். என்னதே சரி. அதை விட்டு போய் பொண்டாட்டி வேலை வாங்குறது, புருஷன் பொண்டாட்டி வேலை வாங்குறது, பொண்டாட்டி புருஷன் வேலை வாங்குறது. யாரை ஏமாத்துறது இதெல்லாம்? செத்து போங்க. இல்லாட்டினா ம், ம். செத்து போயிட வேண்டியதானே. எதுக்கு வாழ வேணும்? ஒரு காப்பி தண்ணி வைக்கிறதுக்கு அவளை கூப்பிட்டு இருக்கிறீங்க. அவளுக்கு எக்ஸ்ட்ரா அவளுக்கு குழந்தைய பெற்று ஆளாக்கி எல்லாம் பண்ணி உனக்கு காப்பி தண்ணி மட்டும் வாயில வந்து ஊத்தணுமா? உனக்கு என்ன குழந்தைய நீ? ஒரு பால் குடிக்கிற குழந்தைய கூட தாய் ஊட்டுவா. இன்னும் 60 வயசு கிழவன் ஆயிட்டு போய் அவள்கிட்ட போய் கேமிச்சிட்டு இருந்தேன். வெக்கமான சுடு சொன்ன இல்லை. இப்படியெல்லாம் நமக்குள் பாடம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் பாடம் எடுத்து நீங்க எப்ப முன்னேற பட்டை எப்ப தேட்டு இருந்த பொண்டாட்டி கடை வந்துருவா. நீ செத்து போறப்ப நீ சாகிற வரை பின்னாடி இருப்பாளா? நீ போனதுக்கு பின்னாடி வருவாளா? உனக்கு வயிற்று வலினா 2 நாளைக்கு அழுதுட்டு இருப்பா. அப்புறம் செத்து போனா போட வேண்டிட்டு போயிட்டே இருப்பா. மகளோட போயிரு அவ போயிருவா. உடனே உட்காந்து குடில இருந்து படுத்துக்கிறாளா? அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் சும்மா கதை விடுறானுங்க. அதுக்கு நானே என்ன உதாரணம். ஒரு இது மாத்த முடியாது அவங்களால. ஏன்னா அவ்வளவு அடிமையா இருக்கு. ட்ரக் அடிக்ட் மாதிரி ஃபுட் அடிக்ட்டுங்க, சாதாரணம் இல்ல. ஆமாங்க, ஆமாங்க. ஏன் இப்ப 25 வருஷம் என்னோட இருக்கிறாங்க, 30 வருஷமா அவங்க நீங்க பாடம் எடுக்கலாமே? அவங்க ஏற்கனவே பள்ளிக்கூடம் வச்சு நடத்துறவங்க தான். நான் தான் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் வச்சு பேச்சு படிக்க வேண்டியது தானே. அந்த திறமையை வளர்த்துக்க வேண்டியது தானே. ஏன் வளர்த்துல? இன்னும் அடிமைகளாவே இருக்கிறார்கள். என்னது அடிமைகளாகவே இருக்கிற வானங்கட்ட அடிமைகளாக இருக்கிறார்கள். படிக்க வேண்டியதானே. இது படிச்சு பேச வேண்டியதானே. ஒண்ணும் தெரியாத சமையல் பண்றது எப்படி, ரெசிபிஸ் எப்படி, வடை எப்படி சுடுறது, போண்டா எப்படி சுடுறதுக்கெல்லாம் கதை விட்டுட்டு இருக்குதுங்க. ஏன் நீர் மருத்துவத்தை சொல்லி நீ ஏன் பாடம் நடத்துறது இல்ல? அதான் வெக்கமான சூடு சரணை இல்லை. வெக்கமான சூடு சரணை எங்க குடும்பத்தில் இல்லாதவங்க உங்களுக்கு எப்படி வரும்? உங்களுக்கு இருக்கலாம், ஆனா எங்களுக்கு கிடையாது. சரியா? சரி. ஆசிரியன் இவ்விதியிலிருந்து சில விளக்குகள் அளிக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு, இளம் பெண் ஆசிரியர்களுக்கு இவ்விதியிலிருந்து சில விளக்குகள் அளிக்கப்பட வேண்டும். ஆசிரியரின் இக்கால நீதிபதியை போல மதிக்கப்பட வேண்டும். ஆசிரியன் இக்கால நீதிபதிகளைப் போல மதிக்கப்பட வேண்டும். அவனை உள்ளாட்சித்துறை ஆதரிக்க வேண்டும். குருகுல ஆசிரியர்கள் குறைவாகத்தான் வருமானம் கேட்பார்கள். யார் யார் ஆதரிக்கணும்? பணக்கார ஆதரிக்கணும், அரசாங்கம் ஆதரிக்கணும். எங்க ஆதரிக்கிறாங்க? வெங்காயம் ஒன்னும் தெரியாது. திருடனையும் முள்ள மாறிந்து ஆதரிப்பாங்க. என்னது இவன் எதிர்கட்சின்னு சொல்லுவான். அவன் 2000 கோடி திருடி இருப்பான். அவனையே இவன் கட்சியில சேர்த்திக்குவான். சேர்த்திட்டு இவன் நல்லவன் பா. என்னடா மானம் கட்டவனுங்க. இப்படித்தான் திமுக இருக்குது, இப்படித்தான் அதிமுக இருக்குது. இப்படி இதுக்கெல்லாம் யாரு காரணங்கிறீங்க? அடிப்படையே தப்பு. என்னது தப்பு? இப்ப யார போய் சொல்லுவீங்க கேட்டா? அண்ணா துறைம்பீங்க, அப்புறம் பெரியாரும்பீங்க. ஏன்டா டே, பிறக்கும் பொழுது ஒழுக்கம் இல்லாம தானே பிறந்திருக்கிறீங்க. பிறக்கும் பொழுது ஒழுக்கம் கிடையாது, அப்புறம் எப்படி ஒழுக்கம் வரும்?
உனக்கு என்ன தெரியும்? ஒழுக்கத்தை பத்தி என்ன தெரியும்? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் வள்ளுவர் சொல்றாரு. ஒழுக்கத்துக்கு என்னடா டெபினிஷன் சொல்லுங்கடா நீங்க. திருடுறதா? ஒண்ணுமே புரியுமா? எல்லாம் நாம அங்க இருந்தா நாமளும் அந்த நாட்டை முடிச்சு பண்ணி குட்டி கொடுத்துருந்தா வெளியே வர்றோம். அப்புறம் தானே தெரியும். செருப்படி வாங்கும்போது தெரியுது என்னது எல்லாம் தப்பு தப்பா போயிட்டு இருக்காங்க. ஊழல் பெருத்து போச்சு. ஊழல்ல எக்கச்சக்கம் பெருத்தே போச்சு. தமிழ்நாட்டுல இருக்கவே கூடாது. என்னது அந்த அளவுக்கு மோசம். சரி, தமிழ்நாடு மட்டும் மோசம்னா இங்க வடநாடெல்லாம் போயிட்டோம்னா சுத்தம் மோசம். பண்ணி குட்டி தான். வெளிநாடுல ஒண்ணும் கிடையாது. இல்ல விபச்சாரத்தை தவிர வெளிநாட்டுல எதுவுமே கிடையாது. விபச்சாரம் தான். போனா பொம்பளைகளை பார்த்துட்டு உட்காந்துக்க வேண்டியதுதான். போச்சு, அவ்வளவுதான். புளுத்து போச்சு. போகும்பொழுதே பணம் எவ்வளவு இருக்குன்னு கேட்பானுங்க. ஃபிளைட்டு ஏறும் பொழுதே பணம் எவ்வளவு இருக்குன்னு கேட்பானுங்க. பணம் இல்லைன்னா ஃபிளைட் விட்டு இறங்கடாம்பா. இந்த நாடு போறீங்க, அப்படியா? இந்த நாட்டில் எவ்வளவு செலவாகுது, இருப்பு இருக்கான்னு கேட்பான். டெபாசிட். நீ அங்கே பிச்சை எடுத்துருன்னு வச்சுக்கங்க, உதச்சி போடுவான். ஃப்ளைட்ல குறிப்பிட்ட பணம் இருக்கு, பேங்க் டெபாசிட்ல இவ்வளவு இருக்கணும். அப்பதான் நீ போகணும் வரணும். சும்மாலாம் நீ வெளிநாடு போகணும் நடக்காது காரியம். புரியுதா? அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சரி. ஓதி உணர்ந்த ஆசிரியன் குருவாக்கத்தான் வருமானம் கேட்பான். பக்கம் 82 83. இதுல கொத்தமங்கலம் சுப்பு அவர்களின் பின்வரும் பாடல் ஒன்று. ஓதி உணர்ந்த பயன் உலகனுக்கே தரும் நீதிமுறை வலுவா வேதியராலே. எல்லாருக்கும் பெய்யும் மழை. எல்லாருக்கும் பெய்யும் மழை என்ன? நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. நல்லவர் இருந்தால் அந்த நாட்டை மழை பெய்யும்னா வேற ஒண்ணும் இல்ல. நல்லவர் இருந்தால் சிலது நல்லது நடக்கும். அப்படிதான் எடுத்துக்கணும். நாம் வரும்பொழுது என்ன கொண்டு வந்தோம்? ஓதி உணர்ந்த பயனை விருத்தி செய்து உலகத்திற்கு கொடுப்பதுதான் ஒரு ஆசிரியரின் கடமை. அதாவது என்ன உணர்ந்திருக்கிறோமோ அது மக்களுக்கு சொல்லித்தரணும். என்ன உணர்ந்திருக்கிறோமோ சொல்லி கொடுக்கணும். அதுதான் ஒரு ஆசிரியரோட வேலை. அதை நான் செய்யணுமே இல்லையா? அதனால சொல்றேன். இதுதான் வெங்கடேசன் சொன்னாரு. நான் சொல்ற மாதிரி இந்த புத்தகம் என்றதில்ல. நன்மை கிடைச்சது, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் சொல்லித்தர்றேன். அவ்வளவுதான். அப்ப நான் கிடைத்த நன்மையை, எனக்கு கிடைத்த நன்மையை உலகம் பெற வேண்டும் என்பதற்காக மலிவா முயற்சி பண்றேன். அப்ப குருகுல கல்வி எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குருகுல கல்வியை வந்து என்ன பண்ற, இந்த தகவல் தொடர்பு சாதனத்தை வைத்துக் கொண்டு குருகுல கல்வியை கொண்டுட்டு போற. கட்டணம் கடுமையா வச்சிருக்கிறேன். இப்ப நான் அப்பனை விட்டு கிள்ளிக்குரியமா சொல்லி கொடுப்பாங்க. நான் தர்ம சித்திரமா வச்சிருக்கிறேன். கேட்பேன் ஒரு இடத்துல, ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன், மாமா வந்திருக்கேன், ஐயா ஊசி போடு. என்ன தர்ம சித்திரம் வச்சிருக்க, ஊசி போடுறக்க பணம் கொடுறான்பா. அந்த மாதிரிதான் இனியும் தர்ம சித்திரம் கிடையாது, ஒரு புடலங்காய் கிடையாது. புரியுதா? குடும்பத்தை காப்பாத்துற மாதிரி என்ன கேட்க வந்தீங்க, சொல்லுங்க. ஐயா, அது ராத்திரி 1வது பக்கம் கீழ்கண்ட வழிமுறைகள் அதுல நிப்பாட்டினேன் நைட்டு. அப்ப புடிச்சுக்கலாமாங்க? சரி. கீழ்கண்ட வழிமுறைகள். கீழ்கண்ட வழிமுறைகள் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற வள்ளலார் அறிவுரையில் தனித்திரு என்ற தனித்திரு என்பது ஒரு முக்கியம். இவ்வகையில் தான் யோகிகள் வாழ்ந்தார்கள். அந்த வகையில் யோகிகள் வாழ்ந்தார்களுக்காக அந்த வார்த்தையை போட்டிருக்கிறோம். ஆக இது வள்ளலார் முறை கிடையாது. புரியுதா? யோகிகள் எப்படி இருந்திருப்பார்கள். நமக்கு தேவை காற்றுல வாழணும் இல்லையா? சரி, வள்ளலார் எங்கேயாவது காற்றுல வாழணும்னு எழுதியிருக்காரா? நாங்க காற்றில் வாழ பத்தி சொல்லி இதுல இருந்து மாறுபட்டு இருக்குது இல்லையா? வள்ளலார் தனித்திருன்னு சொல்றாரு. அந்த பாயிண்ட மட்டும் எடுத்துக்கிறோம். என்னது வசித்துன்னு சொல்லியிருக்காரு, அதை எடுத்துக்கிறோம். அதெல்லாம் முக்கியம். தனித்துதான் இருக்கணும். தனித்து இருந்தா தான் எல்லாத்தையும் நல்லது கட்டு செய்ய முடியும். சரியா? அப்ப தனித்துதான் நீங்க செயல்பட வேண்டும். காலையில் எழுந்தவுடன் காலை கடன்களை முடித்து விட்டு ஒரு அச்சு வெள்ளத்தை மென்று விழுங்கிய பின் தண்ணீர் குடிக்கவும். ஒரு அச்சு வெள்ளம் 30 கிராம் 40 நல்லா மென்று சாப்பிட்டுக்கிறது. இது இரவில் தொண்டைக்கு கீழே படியும் விஷத்தை. இரவில் தொண்டைக்கு கீழே, தொண்டை வரைக்கும் நீங்க பண்ணிடுறீங்க. என்னது தொண்டை வரைக்கும் கலந்துச்சுன்னா பல்லெல்லாம் விளக்கிக்கிறேன். தொண்டை வளர்க்குறீங்க, பல்லு விளக்கிட்டு நாக்க சுத்தம் பண்றீங்க, தொண்டை வரைக்கும் சுத்தம் பண்றீங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இது தொண்டைக்கு கீழே படிக்கின்ற விஷத்தை, தொண்டைக்கு கீழே படிக்கின்ற விஷத்தை வயிறு வரை இறக்க உதவும், இறப்பை வரைக்கும் இறக்க உதவும். சரியா? இப்படி ஒரு முறை இருக்கு. பட்டினி இருக்கும் பொழுது உணவு பாதையில் படியும் விஷங்களை சில பேரிச்சம்பளம், கீழே இறக்க சில பேரிச்சம்பங்களை சாப்பிட்டு தண்ணீர் குடிக்கலாம். இந்த பட்டினி இருக்கும்போது விஷம் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கு. பாருங்க, இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா, அப்பா விடுதலை, அதுக்கும் விடுதலை, உனக்கும் விடுதலை. இந்த மனம்னு ஒண்ணு இருக்கே, மனம் தான் நீ. உடம்பு தனி, மனம் தனி. நான் அடிக்கடி சொல்லுவேன், உடல் வேறு மனம் வேறு, ரெண்டையும் போட்டு குழப்ப கூடாது.
ரெண்டையும் போட்டு குழப்பறனால ஏற்பட்ட பிரச்சனை. எனக்கு பணம் இருக்குது நான் திம்பேன், எனக்கு பூமி இருக்கு நான் திம்பேன், என் பையன் சம்பாதிக்க நான் திம்பேன், தின்னுட்டு சாவு. யார் வேண்டாங்க. பட்னி இருக்கும் பொழுது உணவு பாதையில் படிக்கின்ற விஷத்தை கீழே இறக்க சில பேரிச்சம்பளை உண்டு சிறிது தண்ணீர் குடிக்கவும். குறைந்த உணவினால் மலச்சிக்கல் வரும். பாருங்க, குறைந்த உணவினால் மலச்சிக்கல் ஏற்படும். இது சரி செய்ய இயற்கை இனிமா வயிற்றை இயக்கி சுத்தப்படுத்தலாம், அல்லது மலக்குடை கழுவறக்கு அந்த இனிமாக்கா அந்த கோப்பையை சுத்தப்படுத்தலாம். அந்த காலத்து வயிற்றை இயக்கி நவடி செய்வாங்க. இப்ப நான் கூட நவடி செய்வேன். அப்படி வயிற்றை இயக்கி ஆட்டுறது, தண்ணி குடிச்சு ஆட்டுறோம், டடக்குன்னு ஆட்டுவாங்க. டடக்குன்னு இந்த பழைய புழுக்கெல்லாம் போயிருக்கீங்க. நான் மாதிரிலாம் கத்துருக்கானுங்கப்பா. அதுக்கு தான் கண்டுபிடிச்சது. குடலை சுத்தம் சிறு குடலையும் பெருங்குடலையும் தண்ணி குடிச்சு அலசி விட்டு வெளி வருவதற்கு அதையும் கண்டுபிடித்தார். அப்ப அந்த காலத்துல இனிமேக்கான வச்சு சுத்தம் பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்ப அதுக்கும் இவர் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு. மருதமலை சுப்பிரமணியம் தான் அது வடிவமைச்சாருன்னு சொல்லப்படுகிறது. அருமையான. அது வெளிநாட்டுல எல்லாம் வந்தாச்சு. அதுக்கு பீச்சா உலகம் வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல ரஷ்யாக்காரன் காலத்திலேயே ரஷ்யாக்காரன் என்ன பண்ணனா, ஒரு புவாத் ரப்பர்ல வச்சு முன்னாடி டியூப் வச்சிருவாங்க. சும்மா இங்க் ஃபில்லர். என்னது இங்க் ஃபில்லர் தான். இங்க் ஃபில்லர் பார்த்துட்டு அதே தான் பெருசா செஞ்சிருப்பான். தண்ணியை நினைச்சு உள்ள விட்டுருவானுங்க. அப்படின்னா அவன் நாட்டுல பன்னிக்கறி திங்கிறத எப்படி மலம் பெழுவானுங்க? பன்னிக்கறிக்கு அப்ப சாதாரண அரிசி சோத்துக்கே வெடிக்க வர மாட்டேங்குதுன்னா பன்னிக்கறிக்கு எப்படி இருக்கும்? கொடுமை கொடுமை. அத்தனை புழு இருக்குங்க. ஒவ்வொரு புழு 1.5 மீட்டர் இருக்கு. அவ்வளவே அப்படியே சுருண்டுவன். அப்படியே வெட்டி எடுத்தோம்னா ஒவ்வொருத்தனுடைய ஒண்ணு அமெரிக்கா ட்ரம்ப்னு இருக்கான் பாருங்க, அந்த காட்டு மிராண்டி, அவன் குடலை வெட்டி எடுத்தா பன்னி புழு மட்டும் இருக்கு. ஒரு குறைஞ்ச வச்சு 5 கிலோ பன்னி புழு இருக்கு அவன் உடம்புல. யார் உடம்புல? ட்ரம்ப் உடம்புல. அப்படித்தான் இருக்கும். சரியா? எவன் இறைச்சி திங்கிறானா ஒன்னும் இல்ல, பால் குடிச்சா அவ்வளவு புழு வருங்க. பால் குடிச்சாவே அவ்வளவு புழு. சரி. குறைந்த உணவால் மலச்சிக்கல் ஏற்படும். இதை சரி செய்ய இயற்கை இனிமா எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பூச்சி மருந்துகள் அடிக்கப்படாத கீரைகளை வேக வைத்து கொஞ்சம் உப்பும் அவளும் சேர்த்து பிசைந்து உண்டு மலச்சிக்கலை போக்கிக் கொள்ளலாம். நீங்க மருத்துவரா மாறுறீங்க. அப்ப உடம்பு என்பது தனித்து இயங்குகிறது. உடம்பு என்பது காட்டில் இருக்கிற நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றிக்கொள்கிறது. உடம்பு என்பது காட்டில் இருக்கிற ஆக்சிஜனை ஆற்றலாக மாற்றிக்கொள்கிறது. ஆர்கான் என்கிற வாயுவை பயன்படுத்திக் கொள்கிறது. கார்பன் என்கிற வாயுவை பயன்படுத்திக் கொள்கிறது. இது போக விண்ணிலிருந்து வரக்கூடிய ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய காமா கதிர்கள், ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய விண்வெளி கதிர்கள், காஸ்மிக் கதிர்கள், என்னென்னமோ 7 வகையான கதிர்களை உடம்பு பயன்படுத்திக் கொள்கிறது. அதுக்காக இயற்கை டிசைன் ஆயிருக்கு. சரி. உடல் இழைத்துக்கொண்டே வரும். உள்ளே சேர்ந்த விஷங்கள் வெளியேறும். உடலின் ஆரோக்கியம் உடலின் பலத்தை விட அவசியமானது என்பது யாவரும் உணர வேண்டும். உடலின் ஆரோக்கியம் உடலின் பலத்தை விட அவசியமானது என்பது யாவரும் உணர வேண்டும். வரிசை கிரமமாக நீர் உணவுக்கும் காற்று உணவிற்கும் மாற முடியும். இதுவே அருட்பிரகாச வள்ளலார் கூறிய மரணமில்லா பெருவாழ்வு. இந்த உண்மை பொறிவாயில் 5 அவித்தான். இந்த பொறினா 5ஐயும் பக்குவப்படுத்தினான் என்று பொருள். பொறினா உங்க உடம்பு 5 அவித்தான். மெய்வா கண்முக்கு செவி இதையும் 5ஐயும் எவன் கட்டுப்படுத்துறானோ அவன் மட்டும்தான் பூமியில் வாழ தகுதி உடையவன். பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க. பொய் இல்லாமல் வாழ வேண்டும். இதுக்கு பொய் பண்ணக்கூடாது. கண்டதெல்லாம் பார்த்து உடம்ப கெடுத்தக்கூடாது. அப்ப பொறிவாயில் 5 அவித்தான். அப்ப 5ஐயும் கட்டுப்படுத்தினான் அல்லது 5ஐயும் அழித்தான். யார் இந்த பொறிவாயில் 5 அவித்தான்? பொய்தீர் ஒழுக்க. பொய் இது. அப்ப நமக்கு தீமை செய்துன்னா நன்மை செய்தா அது உண்மை, தீமை செய்தா அது பொய். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்ப இதுதான். அப்ப வள்ளலார் 5 அடக்கினாருன்னா மேன்மைக்கு போயிட்டாரு. அதனால என்ன சொல்றோம்னா, பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அந்த நெறி இருக்கிறவன் தான் நீடு வாழ முடியும். கூத்தடிக்கணும். எதுக்கே நீர் வாழணும்? ஒருத்தன் 45 வயசுல செத்து போனான். முன்னாடி எவனோ ஒருத்தன் என்ன ரங்கரா புங்கரா அவன உடம்ப சதையை காமிச்சிட்டே ஆடிட்டு இருக்கிற, போட்டு எரிஞ்சிருச்சு. கேட்ட பெயிண்ட் உள்ள போட மானம் காட்டுவ. நீ தின்ன கறியும் சோறும் இட்லியும் தான் உனக்கு கொண்டு இருக்குது. கறியும் சோறு இட்லியும் தான் உனக்கு கொண்டு இருக்குது. எம்ஜிஆர் எப்படி செத்து போன? கண்டதை தின்ன செத்து போன. நீ பெரியார் எப்படி கிட்னி ஃபெயிலியர்னா நீ மாட்டுக்கறி தின்னு போயிட்ட. அப்புறம் அண்ணத்தில் எப்படி செத்தாரு? ஊக்குப்பிடி போட்டு போய் சேர்ந்துட்ட. கர்நாடகா எப்படி செத்தா? நீ சாதாரண திருட்டு நினைவாற்றலே போச்சு. அப்படி ஏற்பட்ட கவிஞர். எனக்கு அவர் நல்லா பிடிக்கும். கடைசியில நினைவாற்றல் போயிடுச்சு. நினைவாற்றல் போயே. இதுதான்டா எல்லாத்துக்கும் வரும். இதுதான்
அதான் வள்ளுவர் சொல்லுவாரு, நாச்செற்று விக்கல் மேல் உனக்கு வர்றதா எனக்கு வரும். நாச்செற்று விக்கல் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். நான் செத்து போய் எல்லாம் மறந்து போய் சாக போற முண்டமே, அது வர்றதுக்கு முன்னாடி யோக கடைகளை கற்றுக்கொண்டு பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கையோட வாழ கற்றுக்கொள்ளு சொல்றாங்க. ஒரு முண்டங்களும் தமிழ்நாட்டு முண்டங்களும் செய்வதில்லை. தெரிஞ்சா தானே செய்வ. நீ திருக்குறளே ஆகாதன்னு செய்யற. நீ தமிழே காட்டு மிராண்டு மொழியிலன்னு சொல்ல. நீ தமிழே நீச்ச மொழியிலன்னு சொல்லி வச்சிருக்கிற. இந்த பூமியில இருக்கலாமே எவனாச்சு, ஒருத்தர் இருக்கப்படாது. அதையும் கேட்டு கம்முனு சொரணை இல்லாம இருக்கு. நாம தான் கூத்தாடி விளையாண்டு விபச்சாரி விளையாண்டு போடுறான்னு தமிழன் வாழ்க்கை. விபச்சாரி வரணும் ஓடிடுறீங்க. நீ மூத்திரத்தை குடிக்கிறது இவன் வேலை. விபச்சாரி ஒண்டி கடிக்கிறான்னு இங்க இருந்து அமைச்சருக்கு மேல மூத்திரம் குடிப்பானுங்க எல்லாரும். பேண்ட சந்திரன் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் கொங்கு நாட்டு மக்கள் புண்ணாக்கு நாட்டு மக்கள் இப்படித்தான். இந்த அமைச்சர்னா சொந்தக்காரன் சொல்லவே கூடாதுங்க. ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவன் அமைச்சர் ஆயிட்டான், நமக்கு தெரிஞ்சவன் அதிகாரி ஆயிட்டானா அவன் பேரவே சொல்லக்கூடாது வள்ளலார் சொல்றாரு. அதெல்லாம் அரசாங்கத்துக்கு இழிவுங்கிற. இவன் சம்பந்தமே இருக்க எங்க மாமாம்பா மச்சாம்பா மானங்கட்டவனு. இவனுக்கு தான் எங்க அமைச்சர் மாமனுங்க செருப்பாளடி. அவன் வள்ளுவர் சொல்றாரு, மக்களுக்கு அறிவுரை சொல்லுகிறாரு. எந்த காலத்தையும் அமைச்சரை சொந்தக்காரனாக சொல்லாதீங்க, அதுக்கு கேடு வரும்னாரு. எழுதியிருக்காரு, படிச்சு பாருங்க. நீங்க எவனாச்சும் படிக்கிறீங்களா? செத்து எடுங்க 80 வயசு கிழவன் இன்னும் அமைச்சர்லாம் ஆசைப்படான்னா அப்புறம் எவனா செருப்பால் அடிக்க வேண்டாமா? எல்லா நோயும் வயிற்றுக்குள்ள வச்சிருக்கிறா. இவன் இன்னும் அமைச்சராகணும். ஏன் அமைச்சரானது பத்தலையா? பாருங்க, ஆசை பாருங்க. அப்புறம் உங்களால கோமாளியெல்லாம் வச்சிருக்கிறாங்க நம்மளையில. அவன் வந்தா மூடிட்டு 2 வருஷம் எடுத்துட்டு போக வேண்டியது தானே. உட்காந்துக்க வேண்டியது தாக வரைக்கும் உட்காந்துக்க வேண்டியது. கொல்லுப்பேரனோட வேற எல்லாம் தமிழ்நாட்டு ஆளணும் இல்லைங்க. தமிழ்நாட்டு அவங்களுக்கு தான் எழுதி கொடுத்துருக்குது. ஆமா, எழுதி கொடுத்துருக்குது. இதுதான் இதுக்கார இந்த வெள்ளக்கார சட்டம், மானங்கட்ட சட்டம். மக்களுக்கும் மான வெக்கம் சூடு சொரையும் கிடையாது. ஒருத்த வந்தானே அவனை தூக்கி எறிய வேண்டியதானே. அடுத்தவனு புதுசா ஒண்ணு உள்ள நீயே என்ன பண்ணிட்டு நீ வர வேண்டியதானே. எவனா ஏண்டா எங்கேயோ சம்பந்தம் இல்லாத எவனா கொண்டாந்து உட்கார வச்சு அவனை ஜட்டம் போட்டு இளவு எடுக்கிறத விட நீ எந்திரிச்சு முன்னாடி வா. அவன் ஊருக்கார அவன் கிளம்பி வரணும் இல்ல. எங்கேயோ ஒரு இத்து போனவருக்கு வந்து வீட்டுல உட்கார வச்சுக்க வேண்டியது. அவன் போட்டா மாட்ட வச்சுட்டு அளவு பார்த்துட்டு உட்காந்துக்க வேண்டியது. என்னடா இது? அது என்ன கடவுளா? அவனும் தின்னு போட்டு பீ பேடுறாள் தானே, அவனும் விபச்சாரம் பண்றவன் தானே, அவனும் சாரம் அவனுக்கும் பொண்டா எல்லா அருவருப்பும் அவன் பண்றவன் தானுங்க. என்ன புனிதன்? எவன்டா புனிதன்? எல்லா அருவருப்பு பண்றவன் தான். அவனோட பெரிய அன்னை தெரசாவான்னு கேட்கறேன், இல்ல காந்தியடிகளா? என்ன தகுதி வச்சு அடை போடுறீங்க? கண்ணு பார்த்தா தெரிய வேண்டாம். வள்ளுவர் சொல்லுவாரு, அளப்பதற்கு மீட்டர் தேவையில்லை, அளப்பதற்கு என்ன போதும்? கண்ணு போதும். அதை வச்சு கண்டுபிடிக்கிற போட்டு இப்ப என்னத்த போய் பேசுறீங்க நீங்க? வள்ளுவர் எழுதுறாரு, கண்ணு இருக்குதுல உங்களுக்கு தெரிய வேண்டாங்கிறாரு. கண்ணை விட ஒரு சிறந்த கருவி எதுவாக இருக்கு? அதுக்கப்புறம் தான் அக்யூரேட் பேக்கறதுக்கு தான் அந்த மீட்டர் மல்டிமீட்டர் புண்ணாக்கு மீட்டர் வச்சிருக்கிறீங்க. கண்ணு பார்த்து ஒருத்தனை கண்டுபிடிக்க தெரியாது. கண்ணால பார்த்த போலீஸ்காரன் பார்த்தாவே கண்டுபிடிச்சது எவன் திருடா அவனுக்கு தெரியும். அவனுக்கு என்ன தெரியாதுங்கிறீங்க? எல்லாம் ட்ரைனிங். இப்படி பார்த்தாவே எவன் திருடான்னு கண்டுபிடிக்கும். அப்படியே ஸ்கேன் போட்டு நம்மளே கண்டுபிடிச்சிருவோம். அவனுக்கு திருட்டு முடிக்கிறான் பாரு அப்படிம்போம். நமக்கு இவ்வளவு தெரியும் பொழுது நம்ம நாட்டை ஆளுகின்றவன் என்ன யோகுதலுக்கு? நீ ஒழுக்கம் கட்டவன், அதனால அவன் ஒழுக்கம் கட்டவனா இருக்கிறான். நீ ஒழுக்கம் உள்ளவன் அவன் நல்லா இருப்பானுங்க. ஏன்னா நீ போடுற பிச்சை காசுல, நீ போடுகின்ற பிச்சை காசுல தான் அவன் சினிமா கூத்தாடியா இருக்கிறான். நீ சினிமா பார்க்க முற்றான் பார்க்கல. சினிமா பார்க்க நல்ல படம் கெட்ட படம் சொல்றீங்களே, அவன் படத்தை பார்க்க முடியுங்களே, பிச்சை தான் எடுப்பான். என்னது? ஆமாங்க, எல்லாம் பிச்சை தான் எடுப்பான். ஏன்னா அந்த பிச்சைக்காரன் தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குது. இது யாரு பண்ணாங்க? இது 80 வருஷமா இந்த தப்பு நடக்குது. நீதி கட்சியில தொடங்கி திமுக தொடங்கி அதிமுக தொடங்கி மதிமுக தொடங்கி புடலங்கால தொடங்கி புண்ணாக்குல தொடங்கி இளவோடு எடுக்கிற வரைக்கும் வந்திருக்குது. எல்லாரும் சாகடிக்கிறவன் தான். இதை விட கொடுமையா நடக்க விவகார நாட்டுல. இதை விட ரொம்ப கொடுமை. ஆப்கானிஸ்தான் போனீங்கன்னு வச்சுங்க, இப்படி டவாரம் சுட்டு போடுவான். அதை விட மோசம் ஆப்கானிஸ்தான். இப்படி திரும்ப பார்த்தீங்கன்னா இப்படின்னா பார்த்தா டிமீரை சுட்டுருவான். எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்கான், ஒன்னும் நடக்காது. இங்கேயாவது ஏதாவது மூச்சு விட்டுட்டு இருக்கிறீங்க, ஆப்கானிஸ்தான்ல கொன்னே போடுவான் டிமீர். அவ்வளவுதான் முடிஞ்சு போகுது. அவனுக்கு இப்படி தெரியக்கூடாதுங்கிறான், அப்படி தெரியக்கூடாதுங்களா, கண்ணு தெரியக்கூடாதுங்கிறான், மூக்கு தெரியும். பேச கொன்னே போட பொம்பளைகளோ வேண்டான்னு கொண்டு போட வேண்டியது தானே. என்ன காட்டு மிராண்டி? அவனு ஒரு காட்டு மிராண்டிகள். பெண்கள்னாவே இல்லை, நான் இந்த பூமிக்கு ஆகாதவனுங்க.
அப்புறம் நீ என்ன மயிருக்கு பிறக்கிற நீ தனியா ஆம்பளைக்கு மட்டும் தனியா உற்பத்தி பண்ணிக்க வேண்டியதானே? அப்படி முடியுமா? அதெல்லாம் சாத்தியமா? இதுதான் மதவாதிகள் பண்ற அட்டகாசங்கள். அப்ப மதம் என்று அதான் வள்ளலார் சொன்னாரு, மதமும் சாதியும் ஆதியில் பொய்ங்கிறார். முதல்ல தோன்ற பொய்யே மதம் சாதிங்கிறார். இதை விட ஒரு செருப்பால் அடிக்கிறதுக்கு எந்த தைரியம் பத்தாது. அவ்வளவு அடி அடிக்கிறார். ஆதியில் பொய் என்று உரைத்த அருட்பெரும் ஜோதிங்கிறாரு. முதல் அதை கை விடுறாங்கிறாரு. சாதியை விடு, மதத்தை விடு, அதெல்லாம் பொய் அப்படிங்கிறாரு. பெரியார் தான் சொன்னாரா? பெரியார் பின்னாட வந்து சொன்னாரு சாதி மதம் போய். அது என்ன சொன்னார் நமக்கு புரியல. ஆனால் பெரியார் வள்ளலார சொல்லியிருக்காரு, ஆதியில் பொய் என்று உரைத்த, அதன் ஆதியில் முதல் எனக்கு உணர்த்திய அப்படிங்கிறாரு. ஆதியில் பொய் என்று உரைத்த அருட்பெருஞ்சோதிங்கிறாரு. அந்த வெள்ளி சுடருங்கிறாரு. அது அப்படியே இருக்கட்டும். அப்ப சாதி மதம் யார் உருவாக்கினார்கள்? இந்த கேள்வி கேட்க போனீங்கன்னா எங்க போய் நிற்பீங்க தெரியுமா? இது ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நீங்க சுத்தமான பகுத்தறிவாளர் மாறி விடுவீங்க, சுத்தமான மெய்யன்பர்களாக மாறி விடுவீங்க. அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. இல்ல விடுங்களேன், சாதி விடுங்களா பார்க்கலாம். சாதி விட்டு வெளியே வாங்க பார்க்கலாம்னு செத்து போயிருவீங்களா? மதத்தை விட்டு மதம் உங்களுக்கு என்ன நன்மை செய்து? இப்ப கத்துறீங்களே, இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, இல்ல உங்க சாதி வந்து காப்பாத்துச்சா? அப்படி எங்கே இருக்கிறது? அதான் கேள்வி. ரத்தத்தை ஏங்க நீங்க அடுத்த ரத்தத்தை மட்டும் ஒண்ணு செலுத்திக்கிறீங்க? வயிற்றுங்கிற கவண்ட சாதி, பல்லன் ஜாதி, பறை ஜாதின்னு பார்த்துட்டீங்க. ஏண்டா ஆஸ்பத்திரியில என்ன ரத்தம் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஆஸ்பத்திரியில தெரியாது. அப்புறம் அதான் உள்ள ஏத்திக்கிறீங்க. அப்ப உங்க சாதி எங்க போச்சு, உங்க சம்பிரதாயம் எங்க போச்சு? மானம் கட்டவனுக்கு எங்க சமையல் பிளட் இல்லையா? பிளட் குரூப்ல ஆமா நீங்க என்ன ஜாதி கேட்டு எழுதிட்டு வாங்கினாங்களா? அங்கேயும் ஜாதியை பத்தி அவன் அங்கெல்லாம் கேட்க மாட்டான். இல்ல அதுல இல்லையே, அவன் ஏவா பியா சியா டியா பாருங்க. அவன் அதுல வந்து அது கரெக்ட் தான். கரெக்ட். இந்த கேள்வி கேட்டிருந்தானா மக்களை எல்லாரும் சேர்த்திருப்பானுங்க. எல்லாரும் சாவுதான். சரி, கல்யாண வீட்டுல அத்தனை பேர் சமையல்காரங்க பக்கெட் தூக்கிட்டு வர்றான். அவன் எந்த சாயல் உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் வலிச்சு வாங்கி திங்கறீங்க மானம் கட்டவனுங்க. வலிச்சு வாங்கி திங்கறீங்க. அவன் கையில தின்னாகாது. இவன் தங்கி ஆண்டா அவன் பூரா 30 ரூபாய்க்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறது அங்க வந்துகிட்டு இருக்கிறான். அவன் யாருன்னு அவனுக்கு தெரியாது. அந்த சமையல்காரன் யாரும் தெரியுமா? அந்த பொம்பளை யாருன்னு தெரியுமா? ஒன்னும் தெரியாது. அப்ப மட்டும் போச்சு இல்ல. அப்ப எல்லாம் பொய்க்குங்க. எல்லாம் பொய். டார கிழிக்கிறாங்க. ஐயா எல்லாம் நாம தப்பித்தாக வேண்டும். நமக்கான உணவை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். நமக்கு எனர்ஜி என்பது வேற. சரியா? முடிச்சுக்கிறேன். ஆகினால் என்கிற திருக்குறளோடு ஒப்பிட்டு பார்க்கவும். விஞ்ஞான நூல்கள் அண்டத்தில் சொல்லி முடிக்கிற விஞ்ஞான நூல்கள் அண்டத்தில் பிளாக் ஹோல் யூனிவர்ஸ், அதான் எத்தனை யூனிவர்ஸ், இத்தனை யூனிவர்ஸ்னா அண்டங்கள் பெருகிட்டே போகுது. நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த சூரிய குடும்பத்துல நாம் உட்கார்ந்துருக்கிறோம். இந்த சூரிய குடும்பம் மாதிரி பல கோடி சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன. நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதெல்லாம் யாரு படைக்கிறாங்க? எங்கிருந்து எனர்ஜி வருது? அதனால நம்ம மட்டும் இந்த பூமியில உட்கார்ந்து இந்த கத்திட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் உயிர்கள் இருந்ததாக ஆதாரமே இல்லை. இந்த 70 வருஷமா 80 வருஷமா 70 வருஷமா டெலாஸ்கோப் கண்டுபிடிச்சு ஆட்டாட் நாட்டுறாங்க. விண்வெளிக்கே போயிட்டா. நம்மளாவது இங்கிருந்து பாக்குறோம். இந்த ஹப்பிள் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சா அது போயிடுச்சு. அங்கிருந்து ஆராய்ச்சி பண்ற இன்னும் ஏதாவது உசுர் இருக்குமான்னு பாக்குறான். ஒரு மசர் கூட இல்லைன்ட்டான் இது வரைக்கும். அப்ப இது இருந்து தெரிஞ்சுக்க வேண்டாமா? பூமியில் பிறந்து மற்ற கோள்களுக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இயற்கை இங்க மட்டும் மனிதன் உருவாக்கி இருக்கிறது. நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். இது என்ன வேணாலும் கண்டுபிடிக்க போறது இல்லை. இன்னைக்கும் செவ்வாயில தண்ணி இருக்குதுங்க, ரைட்டு. ஏன் உயிர் இல்லை, மசரும் இல்லை, இப்படி யூகிக்கிறான். ஆனா இருந்திருக்கலாம், தண்ணி இருந்திருக்கலாம், அங்க உயிர்கள் இல்லை. நிலாவில் தண்ணி உயிர்கள் இல்லை, அங்க உற்பத்தி பண்ண போறேன். டே, இந்த புத்தகத்தை படிக்காம, இந்த புத்தகத்தை பார்த்து பசி தாகத்தை கட்டுப்படுத்தாம ஒரு விண்வெளியில் இருக்கிற இஸ்ரோ விஞ்ஞானிகள் மசரை கூட புடுங்க முடியாது. புரியுதுங்களா? நன்றி, வணக்கம்.